Like to call upon Madam Faisal Rani. She's a career counselor and DCP. She got graduated in NLP, master practitioner, and she is a mindful youth founder. Welcome, Madam. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த சான்ஸ் கொடுத்த கன்ஃபர்மிட்டி டைம் அங்க இருக்க அட்மின்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் எனக்கு இதை இன்ட்ரோடியூஸ் பண்ண சஃபிக் ப்ரோவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எல்லா புகழும் இறைவனுக்கே. நம்ம இப்போ நான் பேச போறது ஆல்ரெடி நிறைய பேர் பேசுனாங்க மைண்ட்ஃபுல்னஸ். ஸோ நான் அதை பத்தி தான் பேச போறேன். ஸோ மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம என்ன காரியம் பண்ணாலும் அதுல நம்மளோட ப்ரெசன்ஸ் அங்க இருக்கா, 100% நம்ம அதுல ப்ரெசென்ட்டா இருக்கோமா, நம்ம கான்சியஸ் அங்க இருக்கா, அதுதான் மைண்ட்ஃபுல்னஸ். இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்மளே ப்ரேயர் பண்றோம், டெய்லி ப்ரேயர் பண்றோம். பட் அந்த ப்ரேயர்ல நம்மளால ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்ண முடியுதா, நம்ம மைண்ட் அதுலதான் இருக்கா? அப்பதான் நமக்கு எவ்வளவோ திங்கிங்ஸ் வருது இல்லைங்களா? அப்ப நீங்க சொல்லுங்க, அவங்க எல்லாராலுமே 100%. ஓகே, நம்ம எல்லாருமே டெய்லி ப்ரேயர் பண்றோம். பட் அந்த ப்ரேயர்ல நம்மளால 100% கான்சென்ட்ரேஷனோட போக்கஸ்டா பண்றோமா? நீங்க எவ்வளவு பேரால அப்படி பண்ண முடியுது? என் மைண்ட் வேற எங்கேயும் போகல, அந்த ப்ரேயர்ல மட்டும்தான் நான் ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட இருப்பேன். ஜஸ்ட் ஒரு எமோஜி போடுங்க, என்னால இல்ல எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு, என்னால ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட பண்ண முடியல அப்படின்றவங்க ஒரு சின்ன எமோஜி போடுங்க, சோ தட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நீங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ நமக்கு எதனால அந்த மாதிரி ஆகுதுன்னு சொன்னா, நம்ம மைண்ட்ல அதான் நம்ம எல்லாருமே சொன்ன மாதிரி பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஒண்ணு பாஸ்ட் எப்பயோ நடந்த ஒரு பழைய பிரச்சனையை பத்தி நினைச்சு கவலைப்பட்டு இருப்போம். ஒரு 5 இயர்ஸ் நடந்த ப்ராப்ளம் பத்தியோ எப்பயோ நடந்ததை பத்தியோ மைண்ட் திங்க் பண்ணிட்டே இருக்கு. இல்ல ஃபியூச்சர் பிளான்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அது எல்லாமே மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. சோ ஒட்டுமொத்த மைண்ட் கன்ஜஸ்டடா இருக்கு, எல்லா திங்கிங்ஸும் அங்க மொத்தமா இருக்கு. சோ நம்மளோட நம்ம அந்த பிரசன்ட கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல. அதை விட்டுட்டு மைண்ட் மத்த எல்லா திங்கிங்கும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம பாஸ்ட் தூக்கி இறக்கி வைக்கணும். அண்ட் தென் ஃபியூச்சர் திங்கிங்ஸையும் தூக்கி இறக்கி வச்சு இந்த பிரசன்ட் மூமெண்ட்ல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் பாஸ்ட் நம்ம மறக்கணும்னு சொன்னா ஜேர்னலிங். ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் ரொம்ப நல்லா சொன்னாங்க. சோ ஜேர்னலிங் நம்ம டெய்லி என்ன எமோஷன்ஸ் வருது, அது எதனால வருது, அது டெய்லி நம்ம ரைட் பண்ணிட்டே வரலாம். எய்தர் ஒரு நோட் புக்ல பண்ணலாம், இல்ல மொபைல் நோட்ஸ் அதுல யூஸ் பண்ணலாம். பட் எதுலயோ நம்ம எழுதுறோம், நம்ம ஒரு விஷயத்த கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுதான் என்னோட ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எமோஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒன்ஸ் எழுதிட்டோம்னாலே 50% அந்த ப்ராப்ளம் நமக்கு சால்வ் ஆன மாதிரி தான். சோ நம்ம அந்த எமோஷன்ஸை ரைட் பண்ணலாம். அதை ரைட் பண்ணி ஜேர்னலிங் டெய்லி பண்ணிட்டு வர்றப்போ இது நம்ம மைண்டோட தேவையில்லாத தாட்ஸ் எல்லாம் நம்ம ரீசைக்கிள் பின்ல போடுறோம். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடுறோம். சோ மைண்ட் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும் நமக்கு. சோ இந்த மாதிரி நம்ம டெய்லி ஜேர்னலிங் பண்ணிட்டு வரப்போ நம்ம அதுலயே இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை, இதுக்கெல்லாம் நம்ம கவலைப்பட இட்ஸ் நாட் ஒர்த் அப்படின்றதெல்லாம் டேஷ் பண்ணிடலாம். சோ நம்ம we are ஸ்பீக்கிங், நம்ம பிரெயினோட பேசுறோம், இதை பத்தி நீ ரொம்ப கவலைப்பட வேண்டாம், ஜஸ்ட் லீவ் இட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல நம்ம பாஸ்ட் நம்ம இறக்கி வைக்கிறோம். ஃபியூச்சரை பற்றி நம்ம எப்படி இது பண்ணலாம்? நம்ம ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கும். டெய்லி நம்ம காலைல எந்திரிச்சாலே நம்ம இது பண்ணணும், அது பண்ணணும், அவ்வளவு ஒர்க் நமக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப ஜஸ்ட் நம்ம குக்கிங்கே பண்றோங்க, அந்த குக்கிங்ல நம்ம 100% மைண்ட் இருக்கா? ஒரு ஃப்ரிட்ஜ்ல ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக ஓபன் பண்றோம். பட் எதுக்காக ஓபன் பண்ணாமே தெரியாம ஒரு நிமிஷம் பிளாங்கா யோசிச்சுட்டு இருக்கோம். ஒய்? பிகாஸ் நம்ம மைண்ட்ல அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாமே ஓடிட்டே இருக்கு. சோ அதை எப்படி பண்ணலாம்? அது டு டூ லிஸ்ட் தான். நம்ம டெய்லி மார்னிங் எந்திரிச்சதும் இன்னைக்கு என்னெல்லாம் ஒர்க் நம்ம பண்ண போறோம் அதெல்லாம் ஒரு நோட் பேட்லயோ இல்ல நோட்லயோ நம்ம எழுதிக்கிறோம். சோ இந்த ஒர்க்லாம் இன்னைக்கு நான் பண்ணணும், இதெல்லாம் என்னோட டியூட்டிஸ். அதை எழுதிட்டு இந்த ஒர்க் அப்புறம் பார்க்கலாம், இப்போ இந்த ஒர்க் மட்டும் நான் இப்ப பண்றேன் அப்படின்றப்போ நம்ம அந்த நேரத்துல நம்ம என்ன பண்றோம், நமக்கு பிரெயினுக்கு கிளியரா சொல்றோம், இப்ப எல்லாமே நான் வச்சிருக்கேன், எதுவும் மிஸ் ஆகல, என்னென்ன பண்ணணுன்ற எல்லாமே லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. சோ இப்போ இந்த மேட்டர்ல மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா போதும் அப்படின்ற விஷயத்த நம்ம பிரெயினுக்கு கிளியரா சொல்றோம். சோ அப்ப பிரெயின் என்ன பண்ணும், எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இப்போ இதெல்லாம் நமக்கு லிஸ்ட் இருக்கு, சோ இந்த விஷயத்துல மட்டும் நம்ம ஃபுல் மைண்ட்ஃபுல்னஸோட பிரசன்டா அதை மட்டும் கான்சியஸா பண்ணலாம் அப்படின்ற நம்ம மைண்டுக்கு கிளியரா சொல்றோம். சோ அதெல்லாம் என்ன பண்றோம், பிரெயினோட என்னென்ன மெசேஜ் இருக்கோ அந்த மெசேஜ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்றோம் தனித்தனி ஃபோல்டர்ல. சோ அந்த ஃபோல்டர்ல ஆர்கனைஸ் பண்றதுனால பிரெயின் கிளியரா இருக்கு, கிளட்டர் ஃப்ரீயா இருக்கு. சோ இது நம்ம பண்ணலாம்ல, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் நம்ம பண்றதுக்கு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஒரு டூர் போறோங்க, ஒரு அருமையான ஒரு நேச்சர் பிளேஸ்க்கு போறோம். கஷ்டப்பட்டு அந்த பிளேஸ் ரீச் ஆயிருப்போம். அங்க போனது என்ன பண்றோம், அவசர அவசரமா ஒரு 10 செல்ஃபி, 4 வீடியோ எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மொபைல்ல சர்ச் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பிளேஸ் போடலாம், பக்கத்துல என்ன ரெஸ்டாரண்ட் இருக்கு, இதெல்லாம் கூகுள் பண்ணி பார்க்கறோம். பட் ஒரு 5 மினிட்ஸ் அந்த பிளேஸ்ல அந்த பிரசன்ஸ், அந்த நேச்சர், அட்மாஸ்பியர், கிளைமேட் அதெல்லாம் என்ஜாய் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அதை மட்டும் திங்க் பண்ணி நம்மளால அந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ண முடியுங்களா? ஏன்னா இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு நமக்கு அதெல்லாம் விட்டுட்டு வெளியே வந்துருச்சு. சோ
ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எப்பயுமே நெக்ஸ்ட் என்ன திங்க் பண்றோமே தவிர அந்த மொமெண்ட்டை நம்மளால என்ஜாய் பண்ண முடியலங்க. மைண்ட் வந்து அப்படியே பிராக்டிஸ் ஆயிடுச்சு. சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் நம்மளோட மீ டைம்ங்க. அதாவது நம்ம டீ குடிக்கிற டைம் இருக்குல்ல, அந்த டைம் எடுத்துக்கலாம். அது வந்து நம்மளோட மீ டைம். அந்த டைம் வந்துட்டு எந்த டிஸ்டர்பன்ஸும் வேண்டாம். மொபைல், டிவி எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல. யாரும் நம்மள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நம்ம மட்டும் ஒரு காமான பிளேஸ்ல நம்ம டீ எடுத்துட்டு போயிட்டு ஒரு பால்கனி வச்சுக்கலாம். பால்கனில போயிட்டு அங்க அமைதியா உட்கார்ந்து அந்த ஸ்கைய பார்த்துட்டு எந்த கவலையும் இல்ல. பாஸ்ட் ஃபியூச்சர பத்தி எந்த கவலையும் இல்லாம அந்த மொமெண்ட்ட மட்டும் ரிலாக்ஸ்டா என்ஜாய் பண்ணி அந்த டீ டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் இது பண்ணோம்னா நம்ம மைண்ட் வந்து நம்ம ஏரோப்ளேன் மோட்ல போட்ட மாதிரி ஃபிளைட் மோட். நம்ம மொபைல் என்ன பண்றோம்? சரியா வைஃபை ஒர்க் ஆகலனா ஒரு ஃபிளைட் மோட்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்றோம்ல, அதே தாங்க. இந்த 10 மினிட்ஸ் நம்ம மைண்ட வந்து நம்ம ஃபிளைட் மோட்ல போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம மைண்ட் இன்னுமே ஃபோக்கஸ்டா ஃபுல் கான்சென்ட்ரேஷனோட ஒர்க் பண்ணும். ஸோ இந்த டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இது நம்ம மைண்டுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அண்ட் தென் நம்ம மைண்ட் வந்து எப்பயுமே ரஷ் ஆயிட்டு இருக்குங்க. எல்லாருமே ஆல்ரெடி சொன்னாங்க, அந்த ஓவர் திங்கிங், இந்த ரஷ் இதனால என்ன ஆகுதுன்னா நமக்கு ஆன்சைட்டி இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மைண்ட்ஃபுல்னஸ் நம்ம பண்றதுனால நமக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்ங்க, நான் எதுக்காக இது பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி கண்ட்ரோல் ஆகுங்க. அண்ட் தென் மைண்ட் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா ஒர்க் பண்ணும். கான்சென்ட்ரேஷன் நல்லாவே கிடைக்கும். எமோஷனல் கண்ட்ரோல் கிடைக்கும். நம்ம எமோஷன்ஸ் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வர்றப்போ ஒரு பீஸ்ஃபுல் மைண்ட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம கிடைக்கணும்னா நம்ம டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் விஷுவலைசேஷன் பண்ணலாம். அது ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. அதுவுமே நம்ம மைண்டுக்கு வந்து பீஸ்ஃபுல் தரும். விஷுவலைசேஷன் ப்ராக்டிஸ் பண்ணலாம், கிரவுண்டிங் டெக்னிக்ஸ் பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். அண்ட் தென் ஆன்சைட்டி ஜாஸ்தியா இருப்போ நமக்கு வந்து அந்த பால்பிட்டேஷன்ஸ் வரும். அதாவது திங்கிங் வந்து ஓவர் திங்கிங். தட் மீன்ஸ் ஒரு லூப்லயே நம்ம மைண்ட் சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கும். ஒரே திங்கிங் வந்து திரும்ப 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 சுத்திட்டு இருக்கும். இட்ஸ் அ லூப்பிங். சோ அதை விட்டு நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னா அங்கேயும் ஃபர்ஸ்ட் வந்து பிரீத்திங் டெக்னிக் தான். இல்ல எனக்கு ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, அதாவது என்னால பிரீத்திங் கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இமேஜின் நம்ம வந்துட்டு ஒரு குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாங்க. ஜஸ்ட் ஒரு பில்லோ எடுத்துட்டு நம்ம ஒரு கை குழந்தை தூங்கிட்டு இருக்க ஒரு கை குழந்தை இருக்குல்ல, அது தூக்கிட்டு போறோம். அது தூங்கிட்டு இருக்க குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு நம்ம பெட்ல பிளேஸ் பண்ண போறோம். அந்த குழந்தைய எவ்வளவு ஸ்லோவா நடப்பாங்க. அப்போ நமக்கே தெரியும் தூங்கிட்டு இருக்க குழந்தை டீல் பண்றதுன்றது ஒரு பாம்பை டிஃப்யூஸ் பண்ற மாதிரி அவ்வளவு கேர்ஃபுல்லா பண்ண வேண்டிய விஷயம். சோ அந்த மாதிரி ஒரு பில்லோவை எடுத்துட்டு அந்த தூங்கிட்டு இருக்க குழந்தைய நம்ம கொண்டு போயிட்டு ஒரு பெட்லயோ இல்ல ஒரு குட்டிலையோ வைக்கிறோம். அவ்வளவு ஸ்லோவா நடந்து போய் அது அவ்வளவு ஸ்லோவா பிளேஸ் பண்ணி இது நம்ம பண்ணோம்னா அந்த இம்மிடியேட்டா அந்த ஆன்சைட்டி இல்லைங்க அந்த ஃபாஸ்ட் பிரீத்திங் அது எல்லாமே கண்ட்ரோல்ல வரும். சோ இந்த மாதிரி எல்லாம் பண்றப்ப நம்ம ஆன்சைட்டி அந்த ஸ்ட்ரெஸ் இதுல இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறதுக்கு இதாகும். அதே மாதிரி இந்த கோயில்ல நடப்பாங்க பாத்துருக்கீங்களா? நம்ம மூவிஸ்ல எல்லாம் பாத்திருக்கோம். அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படி மெதுவா. சோ அந்த மாதிரி நடக்கலாம். இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்? நம்ம மைண்டுக்கு வந்து ஆக்சுவலா நம்ம வந்து ஆன்சைட்டில இருக்கப்போ அமெண்டலா வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கும். சோ நம்ம வந்து ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்றோம். அந்த அளவுக்கு இப்ப வந்து நம்ம வந்து அவ்வளவு தூரம் வேகமா போற அளவுக்கு இது ஒன்றும் டேஞ்சர் கிடையாது. அமைதியா டீல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்துட்டு பிஎஃப்சிக்கு சொல்றோம். சோ நம்ம இவ்வளவு மெதுவா ஸ்லோவா பண்றப்போ அது பிஎஃப்சி திங்க் பண்ணும். ஓஹோ அமெண்டலா வந்துட்டு வார்னிங் சிக்னல் கொடுக்குது. டேஞ்சர் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கு வார்னிங் சிக்னல் கொடுக்குது. பட் இவங்க வந்து ரொம்ப காமா பண்றாங்க. அப்ப வந்து சோ த சிச்சுவேஷன் வந்து அவ்வளவு டேஞ்சர் இல்ல, நம்ம காமா டீல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிஎஸ்சிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். சோ இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ரொம்ப அமைதியாவே நம்ம டீல் பண்ணலாம். சோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ்க்கு நம்ம எல்லாருமே இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது நம்ம வந்து என்ன திங்கிங் பண்ணாலுமே அந்த அந்த பிரசன்ஸை மட்டும் விட்டுட்டு மத்த எல்லாத்தையுமே திங்க் பண்றோம். அதை விட்டுட்டு நம்ம அந்த பிரசன்ட்டுக்கு வரதுக்கு தான் மைண்ட்ஃபுல்னஸ். இப்போ ஒரு ஸ்டூடெண்டே எடுத்துக்கோங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றப்போ அந்த பையன் வந்து என்ன திங்க் பண்ணிட்டு இருப்பான்? ஐயோ நமக்கு வந்து ஹோம்ஒர்க் அவ்வளவு இருக்கு, அது பண்ணணும் இது பெண்டிங் இருக்கு, இதெல்லாம் சாப்பிடுறப்ப திங்கிங் ஓடிட்டே இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்ண போறான். அப்ப மைண்ட்ல என்ன ஓடிட்டு இருக்கும்? ஐபிஎல் எப்ப ஸ்டார்ட் ஆக போகுது, நெக்ஸ்ட் கப் யார் வாங்குவா, அண்ட் தென் விராட் கோலி வந்துட்டு இதுல நெக்ஸ்ட் வேர்ல்டு கப்ல விளையாட வரா இல்லையா, இதெல்லாம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணல மைண்ட்ல போயிட்டு இருக்கும். ஈவன் கிரிக்கெட் பாக்குறப்ப கூட அங்க ஃபுல் 100% ஃபோக்கஸ் அங்க இருக்காது. அதை விட்டுட்டு மூவியை பத்தி திங்க் பண்ணுவாங்க. சோ நம்ம என்னதான் பண்ணிட்டு இருந்தாலும் அதை விட்டுட்டு அடுத்ததை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோம். வாட் நெக்ஸ்ட் தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ அதை விட்டுட்டு வெளியே வந்து அந்த மொமெண்ட்டை மட்டும் என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி அமைதியா பீஸ்ஃபுல்லா ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சான்ஸ் கொடுத்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஹோப் யூ ஆர் டூயிங் ஃபைல். தேங்க்யூ ஸோ மச். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்யூ ஸோ மச் மேடம். வேல்யூபிள் ஸ்பீச். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் த வேல்யூபிள் ஸ்பீச். இன்ஷால்லா, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர் மேம். தேங்க்யூ.